அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 12:5. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீர்கிறவர்களுக்காக அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பைபிளில் நிறைய இடங்களில் ஆண்டவர் பெருமூச்சை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறவர் அப்படின்றத நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். இப்போ இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது மனிதர்களுடைய பெருமூச்சு தேவனை எழும்ப பண்ணுகிறது. தேவன் எழும்பி அவனுக்காக அவன் பெரிய காரியங்களை செய்யும்படி வைக்கிறது. இந்த பெருமூச்சை ஆண்டவர் கவனித்து கேட்கிறார். நம்ம நினைப்போம், நம்ம பெருமூச்சு விடுறோம், நம்ம படுகிற கஷ்டம் யாருக்கு தெரியும், நம்ம பெருமூச்சு விடுகிறது யாருக்கு புரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டு அவர் எழுந்து உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். திக்கற்றவர்களுடைய வழக்கை விசாரிக்கிற தேவன். ஒருவேளை நீங்கள் ரொம்ப எளியவர்களாக இருக்கலாம், என்னால் எதுவுமே செய்ய முடியலையே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரே போராட்டமாக இருக்குதுன்னு சொல்லி உங்களுடைய அந்தரங்கத்தில் நீங்கள் பெருமூச்சு விட்டு கதறுகிற சத்தத்தை ஆண்டவர் கேட்டு உங்களுக்காக எழும்புவார். ஆமே, இன்றைக்கு பல நேரங்களில் மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நம்ம யார்கிட்டையாவது பேசினா அவங்க அதை தப்பாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் மனிதன் உதவி செய்ய முடியாத இடத்துல நம்முடைய ஆண்டவர் எழும்பி நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். ஆமேன். சில நேரங்களில் நீங்கள் ரொம்ப மனசில் ரொம்ப வேதனையோடு இருக்கும்போது ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்தீங்கன்னா அவர் உங்களுக்காக எழும்புவார். உங்களுடைய பெருமூச்சு மனுஷங்கிட்ட அல்ல, தேவனிடத்தில் நேராக போய் சேரும். ஆமேன். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே நம்முடைய பெருமூச்சு போய் எட்டும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பைபிளில் நிறைய பேருடைய பெருமூச்சு ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்முடைய பெருமூச்சு ஒரு நாளும் வீணாகாது பிரியமானவர்களே. அது நிச்சயமாக தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக அது மாறும். இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23 25 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டு அவர்களை கண்ணோக்கி அவர்களை நினைத்தருளினார். ஸோ அவங்க இருந்த அடிமைத்தனம் 430 ஆண்டு எகிப்தில் இருந்த அடிமைத்தனத்தை கர்த்தர் நீக்கி அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அவர்களை விடுவிக்க கர்த்தர் இந்த மீதியான் தேசத்தில் இருந்து மோசேயை அழைத்து கொண்டு வந்தார். இப்போது நிறைய பேருடைய பெருமூச்சு, இப்போ நிறைய பேர் அழுதுருப்பாங்க. அழும்போது நிச்சயமாக பெருமூச்சு வரும் இல்லையா? ஆகார் கூட அழுதுருப்பா. அழும்போது அவளுக்கு பெருமூச்சு வந்திருக்கும். அன்னாள் அழும்போது அவளுக்கும் பெருமூச்சு வந்திருக்கும். இப்படிப்பட்ட பெருமூச்சுகளெல்லாம் கேட்டு ஆண்டவர் நிச்சயமாக இறங்கி வந்து உதவி செய்கிற தேவன். அடுத்து ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சங்கீதம் 102 19 20 கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்டு தம்முடைய உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். ஸோ சிறைப்பட்டவர்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டு அவர்களை விடுவிக்கிறார். ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற தேவன். சில நேரங்களில் ஜெபிக்க வார்த்தையே இருக்காது. அவ்வளோ கண்ணீர், அவ்வளோ வேதனை, உள்ளுக்குள்ள அப்படி மனம் பொங்கி வரும். அந்த நேரத்தில் நம்முடைய பெருமூச்சு தான் வெளியே வரும், வார்த்தைகளே வராது. அந்த பெருமூச்சை ஆண்டவர் கேட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பெருமூச்சு தேவனுடைய சந்நிதியில் போய் எட்டிக்கொண்டே இருக்கும். அப்போ கூட ஆண்டவர் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள் இருக்கலாம், பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறதே, இப்படிப்பட்ட ஒரு நிந்தைக்குள்ளாக நான் இருக்கிறேனே, இப்படிப்பட்ட ஒரு அவமானங்களுக்குள்ளாக நான் இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் பெருமூச்சு விட்டு அழுகிறீர்களா? ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய பெருமூச்சு எட்டுகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது எழுந்திருப்பேன் சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களை பெருமூச்சை கேட்டு இறங்கி வந்த தேவன் உங்கள் பெருமூச்சை கேட்டு உங்களுக்காக எழும்புவார், உங்களுக்காக இறங்கி வருவார். தேவன் பெரியவர், அவரும் ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிற தேவன். நமக்கு வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவன். பிரியமானவர்களே, உங்களுடைய பெருமூச்சு ஆசீர்வாதமாய் மாறும். நாம் ஜெபிப்போமா?
அன்பான ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே வேதனையோடு பாரத்தோடு உம்முடைய சமூகத்திலே விடுகிற பெருமூச்சை கர்த்தர் கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் எழும்பி ஆண்டவரே யுத்தம் செய்கிற தேவனப்பா, இறங்கி வந்து விடுவிக்கிறவரப்பா. உம்முடைய உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நீர் ஆச்சரியமாய் நடத்தப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த பெருமூச்சை கேட்டு நீர் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பீர். அதற்காக உம்மை துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய பெருமூச்சு ஆசீர்வாதமாய் மாறும். உங்கள் பெருமூச்சு உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்வதற்கு ஒரு வாசலை திறக்கும். காட் பிளஸ் யூ.